ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நல்ல கவனிக்கணும், தேவன் அவனோடு கூட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், உன்னோடு பண்ணுகிற என் நல்ல கவனிக்கணும், ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட பேசினார். அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே அவனோடு கூட கர்த்தர் பேசினார். தன் வார்த்தையின் மூலமாய் நேரடியாய் முற்பிதாக்களோடு கூட ஆண்டவர் முகமுகமாய் கடந்து வந்து அவர்களோடு பேசி, உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எப்படி உடன்படிக்கை பண்ணினார்? ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு உடன்படிக்கை என்று சொன்னால் 2 மனிதர்கள் தேவைப்படும், 2 நபர்கள் தேவைப்படும். ஆனால் இங்கே நம்மை உண்டாக்கின ஆண்டவர் சர்வ வல்லவர் அங்கே ஆதி முற்பிதாக்களோடு எப்படி உடன்படிக்கை பண்ணினார் என்று சொன்னால், நேரடியாய் கடந்து வந்து அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசினார். அவனோடு நேரடியாய் வந்து பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால். ஆமே, அதே 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான சாதிகளுக்கு தகப்பனாவா. எப்படி உடன்படிக்கை பண்ணினார்? அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் எங்கே இருந்தோ காரியத்தை சொல்லவில்லை. ஆண்டவர் முற்பிதாக்களோடு எப்படி உடன்படிக்கை பண்ணினார் என்று சொன்னால், நேரடியாய் ஆண்டவர் அவர்களோடு கூட கடந்து வந்து அவர்களோடு கூட பேசினார். ஆமே, அதே 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போம். தேவன் ஆபிரகாமோட பேசி முடித்த, நல்ல கவனிக்கணும், தேவன் ஆபிரகாமோடு கூட பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அவரோடு கூட பேசுகிறார், அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் எப்படி உன் சந்ததி ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னுடைய வருகிற காரியத்தை நான் எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன் என்று, நான் அவனை எப்படி நடத்த போகிறேன் என்று சொல்லி பேசி உடன்படிக்கை பண்ணின பின்பு அவனை விட்டு எழுந்து அருளினார் என்று பார்க்கிறோம். ஆமே, அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போ. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். நல்ல கவனிக்கணும், ஆண்டவர் சொல்லுகிறான் மோசேயை பார்த்து, நீ இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளுடைய உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை நான் பண்ணுவேன். நான் உன்னோடு கூட பேசுகிறேன், நான் நேரடியாக உன்னோடு கூட பேசுகிறேன். நீ பேசுகிற வார்த்தையை, இந்த உடன்படிக்கையின் நான் பண்ணுகிற இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீ கற்பனைகளை எழுது, நீ அதை கற்பனையாக எழுது என்று ஆண்டவர் மோசேயோடு கூட கர்த்தர் பேசினார். ஆமென், அல்லேலூயா. முற்பிதாக்களோடு கூட ஆண்டவர் நேரடியாய் கர்த்தர் பேசினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் நீங்கள் பார்க்கிற பொழுது யாக்கோபோடு கூட வாசிப்போம். 35ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்தில், நல்ல கவனிக்கணும், தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகுகிறார். யாக்கோபிடத்தில் தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். இதுவரைக்கும் யாக்கோவா இருந்தாய், இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று எனப்படும் என்று சொல்லி அவனோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன், நீ பலுகி பெருகுவாய், ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளுடைய கூட்டங்களோ உன்னிடத்திலிருந்து தோண்டும், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று ஒரு பெரிய உடன்படிக்கையை அவனோடு பேசி அவனை விட்டு அவர் எழுந்தருளி போனார். ஆமென், அல்லேலூயா. அவர் உடன்படிக்கையின் தேவன். எப்படி உடன்படிக்கை பண்ணினார்? நேரடியாய் தன் வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். அந்த வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்ட யாத்திராகமம் 34, 27, 28 அங்கே மோசே இடத்துல சொல்லுகிறார். மோசையோடு கர்த்தர் பேசி உடன்படிக்கை பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி நடத்த போகிறேன், எப்படி இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையின் கற்பலைகளை அங்கு ஆண்டன் எல்லாவற்றையும் எழுது என்று சொல்லி உடன்படிக்கையின் வார்த்தைகளை கற்பலையிலே அவன் எழுதுகிறான். ஆமென், அல்லேலூயா. அவன் நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் தன்னுடைய
வார்த்தையின் மூலமாய் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய் உடன்படிக்கையின் தேவன் எங்கே இருக்கிறார்? இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தையை நீ எழுது, இந்த வார்த்தையின்படி நீ நட, இந்த வார்த்தையின்படி கடைபிடிக்கிறவனுக்கு நான் என்னுடைய உடன்படிக்கையை 1000 தலைமுறை வரைக்கும். அந்த வார்த்தை சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போ. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, தன்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவனுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உடன்படிக்கையின் தேவன். இந்த உடன்படிக்கையின் தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ கற்பனைகளை கைக்கொள்ளுகிற பொழுது, இந்த வார்த்தையை கைக்கொள்ளுகிற பொழுது, இந்த வார்த்தையின் தேவனாகிய நான் உன்னோடு கூட இருந்து 1000 தலைமுறை வரைக்கும் உன்னை காக்கும்படியாய், உனக்கு இரக்கம் செய்யும்படியாய் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தையின் தேவன். வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமே, அவர் வார்த்தையின் தேவன். அந்த வார்த்தை தான் சொல்லுகிறது 14ஆம் வசனத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையை நம்மோடு கூட எப்படி உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று சொன்னால் இந்த வார்த்தையின் மூலமாய். எனவேதான் இந்த புஸ்தகத்துக்கு சத்திய வேதாகமம். ஆமே, அல்லேலூயா. இந்த புஸ்தகத்துக்கு சத்திய வேதாகமோ, இதற்குள்ளாக சகலமோ ஆண்டவருடைய வார்த்தை. இது சத்தியோ, இவையெல்லாம் பொய்யுரையாத வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலோ என் வார்த்தை ஒளிந்து போவதில்லை. ஆமை, எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும். அப்ப பாருங்க, ஒரு எழுத்தினுடைய ஒரு உறுப்பாகிலும் அது நிறைவேறாமல் போவதில்லை என்று கர்த்தர் இந்த வார்த்தைக்குள்ளாக, இந்த வார்த்தையின் படியே கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமே, அல்லேலூயா. அதனாலதான் ஒவ்வொரு காரியத்திலும் உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது பரிசுத்த வேதாகமத்தை வைத்து உடன்படிக்கை பண்ணுகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரங்களில் கொடுத்து அந்த வார்த்தையை சொல்லி அதனுடைய வார்த்தையின்படி உடன்படிக்கை பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப சகல காரியத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிதான் அவர்களை நடத்துகிறோம். ஒரு பிரதிஷ்டை ஆராதனையா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வார்த்தையின்படியே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரத்துக்குள்ள நான் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி உடன்படிக்கை பண்ணினார்? தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களோடு கூட வார்த்தையின் தேவன் அவர்களுக்கு தரிசனமாக்கி அவர்களோடு பேசி கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். எத்தனை பேர் அதை? ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் பேசுகிறார். அவர் பேசுகிற தெய்வம் இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்க நல்லா ஜெபம் பண்ணி நல்ல தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு பேசும் என்று சொல்லி நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் தியானித்தால், அல்லது ஆலயத்துக்கு வருகிற பொழுது ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு பேசும் என்று நல்ல ஜெபத்தோடு வாஞ்சையோடு நீ பேசுகிற தெய்வம் என்பதை நான் அறிகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு என்னோடு பேசும் என்று சொன்னால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களோடு பேசுவார். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் தாவீது 119ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிற பொழுது, உம்முடைய வார்த்தை மாத்திரம் என்னை தேற்றாதிருந்தால் நான் என்னைக்கோ துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுகிற ஆண்டவர், உன் சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறவர், உன் குடும்பத்தின் காரியங்களை அறிந்து உன்னோடு பேசி தன் வார்த்தையை அனுப்பி கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவர் தீவிரமாய் இருப்பார்.